ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் வந்து மைண்ட் கிராஃப்ட் விளாட போகிறேன். இன்றைக்கி நான் வந்து சேலஞ்ச் பண்ண போகிறேன் கைஸ். இந்த டெசர்ட்டை விட்டு நான் போகக்கூடாது. இந்த இடத்துலே தான் நான் வந்து எல்லா ரிசோர்ஸஸும் கலெக்ட் பண்ணோம். நான் வந்து இந்த வீடியோ பார்ட்டாக போடுவேன். ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு தங்குறதுக்கு இடம் வந்து லாஸ்ட்டில் எண்டர் ட்ராகன் கில் பண்ணுற வரைக்கும் நான் பார்ட்டாக போடுவேன் கைஸ். இப்போ ஃபஸ்ட்டு பார்ட் வந்து நான் எனக்கு தங்குறதுக்கு இடத்த கட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வுட்டுலாம் கலெக்ட் பண்ணிக்கிறேன் கைஸ். அப்போ தான் அந்த வுட்டன் பிளாங்க் செய்ய முடியும். அதனால் இப்போ வுட்டுலாம் கலெக்ட் பண்ணிட்டுருக்கேன். இதுதான் என் ஃபஸ்ட்டு வீடியோ. அதனால் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது லேட் ஆகுது கை. சீக்கிரமாக ஏதாவது ஸ்வாடு, ஆக்ஸ்லாம் கிராஃப்ட் பண்ணோம். இங்கே ஒன்று இருக்குது. நிறைய வுட்டு நம்மளுக்கு தேவைப்படும் கைஸ். ஏன்னா நிறைய வுட்டன் பிளாங்க்லாம் தேவைப்படும். இல்லைன்னா அண்டர் கிரவுண்டில் வீடு கட்டிடலாமா? அப்படியே தோண்டிட்டு மேலே மட்டும் டோர் மாதிரி போட்டு அப்படி பண்ணலாமான்னு யோசிக்கிறேன். சரி விடுங்க, ஃபஸ்ட்டு வுட்டை கலெக்ட் பண்ணுவோம். இன்னும் எவ்வளோ நேரம் ஆகுமோ? கைஸ், அந்த இது மாதிரி இருக்கே ஒரு கொஸ்டின் மார்க்கா, அது ஒன்று. அது உள்ளே போட்டால் வேணாமா கைஸ்? அது உள்ளே போனால் ட்ராப்லாம் இருக்கும். ஆனால் நிறைய இதில் என்னது டிஎன்டி அந்த மாதிரிலாம் கிடைக்குமே, போட்டால் வேணாமா? சரி, அப்புறம் கைஸ் ஸ்டிக்கு கிடைக்குது கைஸ். இதுக்கப்புறம் நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம் வுட்டை. ஏன்னா இதை உடச்சே ஸ்டிக் கற்றுக்கலாம். சிலதில் கிடைக்க மாட்டேது, சிலதில் கிடைக்குது கைஸ். இந்த இடம் கரெக்டாக இருக்கும். இங்கே கட்ட போகிறோம் கைஸ் என் வீடு. இது இவ்வளோ கொஞ்சம் 5 பிளாக் பெருசு போகணும். நிறைய ஸ்டிக்லாம் தூக்கணும் கைஸ். வந்துச்சு. ஃபஸ்ட்டு வுட்டன் பிளாங்க் அப்படியே கிளிக் பண்ணிட்டே இருக்கணும் கைஸ். இந்த வீடியோலாம் நான் மொபைலில் தான் கைஸ் எடுக்கிறேன். எனக்கு வந்து பிசியில் விளாட வராது. அதனால தான் கைஸ். நான் ரோப்ளாக்ஸும் போடுவேன். அடுத்த வீடியோ என்ன வேணும்னு கேளுங்க. கமெண்டில் எந்த கேம் விளாட்ணுன்னு போடுங்க, நான் போடுறேன் கைஸ். நெக்ஸ்ட் இப்போ கிராஃப்டிங் பெஞ்சு கிராஃப்ட் பண்ணும். இங்கே வைப்போம் கைஸ். இப்போ ஸ்வாடு, ஆக்ஸ் அதெல்லாம் கிராஃப்ட் பண்ண போகிறோம் கைஸ். எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று பண்ணிப்போம். ஆக்ஸு, பிக்ஆக்ஸ், ஷவல் வேணுமா? சேர்த்துப்போம். ஒத்துப்போம். நைட் ஆக போதா தெரியலையே. சரி விடுங்க. சரி கட்ட ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு சும்மா குட்டியாக கட்டிப்போம், அதுக்கப்புறம் பெருசாக கட்டலாம் கைஸ். அஞ்சு பிளாக். ஐயோ எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. சரி விடுங்க, அப்படியே இருக்கும். இன்னும் ஒன்று போட்டு அந்த சைடில் கவர் பண்ணிடலாம் கைஸ். ஓகே, இப்போ கவர் பண்ணிடலாம். சரி, ரொம்ப குட்டியாக இருக்குது. இன்னும் கொஞ்சோண்டு பண்ணிப்போம். கரெக்டாக டோர் இங்கே வச்சிடலாம் கைஸ். ஒரு பிளாக் டோர். ஓகே கைஸ், கொஞ்சம் குட்டியாக தான் இருக்குது, பரவாயில்ல. இப்படியே வச்சுப்போம். இப்போ செகண்ட் பிளாக் கட்டுற அளவுக்கு இடம் இருக்குமான்னு தெரியலையே கைஸ். பார்ப்போம் வாங்க.
10மா 17 தான் இருக்கு. பத்திருமா 10 கைஸ், 10 கைஸ். ஆனால் இதுக்கப்புறம் நம்ம எப்படி டோர் செய்கிறதுக்கு 10மா? டோருக்கு எத்தனை பிளாக் கைஸ் தேவைப்படும்? வாங்க பார்ப்போம். இந்த பிளாக் எடுத்துடலாம். ஆனால் டோர் கிராஃப்ட் பண்ண அதிகமாக கேட்டுங்களா? எப்படி இருந்தாலும் கவர் தான் இருக்கு. ஓகே கைஸ், ஓரளவுக்கு நல்லா இருக்கு. இதையும் வச்சிடலாம். நம்ம சாம்பிளிங் இருக்குது, இருங்க கைஸ் எடுத்துடலாம். கைஸ் அங்கே தண்ணியில் பார்த்தீங்களா ஜாம்பி இருக்குது. எதுக்கு மேலே வராது, கவலை வேணாம். எதுக்கும் அடிக்கலாமோ கைஸ்? அது கையில் ஏதோ வச்சுருக்கு. மைண்ட் கிராஃப்ட்லேயே இந்த ஒரு மாப் மட்டும்தான் கைஸ் கையில் வச்சுருக்கு. அதை ட்ராப் பண்ணும், மற்றதெல்லாம் ட்ராப் பண்ணாது. ஜாம்பிலாம் பார்த்தீங்கன்னா ஆர்மர் போட்டு வரும், ஆனால் ட்ராப் பண்ணாது. இதுவே இதெல்லாம் ஆர்மர் போட்டு வந்தால் ட்ராப் ஆகிடும் கைஸ். டோர் கிராஃப்ட் பண்ணியாச்சு கைஸ். இங்கே போடுவோம். அவ்வளோதான் கைஸ், நல்லா இருக்கு ஓரளவுக்கு. க்ரீப்பர் மட்டும் வராமல் இருந்தால் நல்லாயிருக்கும் கைஸ். வந்தால் ஒரே ஒரு பிளாஸ்ட், அவள் தான். சாம்பிளிங் எல்லாம் இன்வென்ட்ரியில் போட்டுடலாம். அந்த டெம்பிள் உள்ள போட்டால் வேணாமா? இப்போ தண்ணியில் போனால் அந்த ஜாம்பிலாம் வரும். சரி அப்புறம் போகலாம் தேவைப்படும் போது. இப்போ நான் எப்படி கைஸ் அங்கே போவோம்? அங்கே ஒரு மரம் இருக்குது, இருங்க இதை அடிப்போம். சரி அங்கே இருக்கும்போது இப்படி போயிடலாமா? பின்னாடியே வருவானுங்களே கைஸ், போக முடியலையே கைஸ். அடிக்குது கைஸ், ஏதோ வந்துச்சு கைஸ். சொன்னல இவனுங்க தண்ணியில் இறங்கினாலே வருவானுங்க கைஸ். ஆக்சிஜன் எப்படியாவது லேண்டுக்கு போயிடு. இப்போ இங்கேருந்து அடிக்கலாம் கைஸ், ஈஸியாக இருக்கும். அதுவே எரிஞ்சிட்டா நல்லாயிருக்கும். தப்பிக்க பார்க்குதுங்க கைஸ், வாங்க வச்சிடலாம். உள்ளே போகலாமா? சரி போகலாம். கில் பண்ணிட்டேன் கைஸ். இன்னும் ஒன்று ஒரு அடி இன்னும் கில் ஆயிடுச்சு கைஸ். கைஸ் சொன்னால அது கையில் வச்சு இந்த ட்ராப் வந்துருச்சு பாருங்கள், ஏதோ ஷெல்லு மாதிரி இருக்குது. நைட் ஆக போகுது, சீக்கிரம் பேஸ் உள்ள போயிடலாம். இதெல்லாம் அந்த ட்ரீ மட்டும் வெட்டிட்டு வந்துடலாம் கைஸ், கரெக்டாக இருக்கும். போகிற வழியிலலாம் இருக்குங்களே, இதையும் வச்சுட்டு தான் போகணும். இன்னொன்று வருது கைஸ், எங்கேருந்து தான் வருதுங்களோ. போட் அடி. இன்னும் ஒன்று அது வச்சிச்சு கைஸ். கைஸ் எழுத்துல இன்னும் நிறைய வருதுங்க. என்ன கைஸ், தரையில் ஸ்விம்மிங் வச்சுட்டு தண்ணி உள்ள போகுது. நம்மளுக்கு எது? இப்போ நம்ம போவோம் கைஸ். இப்போ மறுபடியும் மேலே வரோம் பாருங்கள், அங்கே வருது பாருங்கள். இந்த கைஸ் ஸ்விம்மிங் ரவுண்ட் அடிக்குது தண்ணி உள்ள. மாட்டிக்கிச்சா? இல்லை ஏமாத்துது கைஸ் நம்மளை. நைட்டு வேறு ஆகிட்டே இருக்கே. என்ட்ருமேன்லாம் பார்த்தானா அவள் தான் கைஸ்லாம். ஹெல்த்தோல் பாதி தான் இருக்குது. இன்னும் அங்கே ஒருத்தன் வரான் பாருங்க. சரி வீட்டுக்குள்ளே போயிடலாம். கைஸ் இப்போ வந்து நீங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி 2 பிளாக் தான் கட்டியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா நைட் ஏதாவது மாப்லாம் பார்த்துட்டு உங்களை பார்த்தோன்னா வரும் கைஸ். இதுவே நீங்கள் க்ரௌச் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே குட்டியான மாதிரி தெரிய மாட்டேங்க கைஸ். அதனால தான் இப்போ நான் க்ரௌச் பண்ணுறேன்.
ஸ்வாடுக்கு வேறு ஹெல்த் இல்லை கைஸ், பாருங்க உடைய போகுது ஸ்வாடு. ஸ்வாடு வந்துச்சுன்னா ஆக்ஸ் வச்சு தான் அடிக்கணும். என்ன பண்ணலாம், ஏதாவது வருதா? ஒரு மாதிரி பயமாகவே இருக்குது கைஸ். டக்குன்னு க்ரீப்பர் வீட்டை வச்சதுன்னா கஷ்டப்பட்டு கட்டியிருக்கேன். அப்படியே பொறுமையாக சுற்றி சுற்றி வரும். ஏதோ சவுண்டுலாம் கேட்குது கைஸ் நைட் ஆனோன்னு. கைஸ் அங்கே பார்த்தீங்களா க்ரீப்பர் தெரிஞ்சுது, எங்கெங்கேயோ ஸ்பான் ஆகுது கைஸ். வீட்டு உள்ள ஸ்பான் ஆச்சுன்னா அவ்வளோதான், சீக்கிரமாக பெட்டை கட்டணும் கைஸ். அப்போ தான் நைட் ஆயிடுச்சுன்னா தூங்கிடலாம். என்ன பண்ணுறதுனே தெரியலையே. சரி இதை உடைக்கலாமா, பிகாக்ஸ் வச்சு பண்ணுவோமா? கையில் உடச்சா இவ்வளோ லேட் ஆகுமா கைஸ்? ஸ்டார்டிங்லலாம் உட்டை கையில் உடைச்சா எவ்வளோ வேகமாக உடைக்கும், ஆனால் இப்போ போய் உடைச்சா லேட் ஆகும் கைஸ். ஏன்னா ஆக்ஸ் கிராஃப்ட் பண்ணிட்டோம்ல, அதில் தான் வெட்ட முடியும். கைஸ் இல்லை இப்படியே நான் வந்து இன்னொரு 2 இல்லை 3 பிளாக் உள்ளே போயிட்டேன்னா அவள் தான் கைஸ். உட்டு வேஸ்ட் பண்ண வேணாம், மேலே ஒரு ஷெல்டர் மாதிரி போட்டுடலாம் கைஸ். ஓகே கைஸ், இதே பண்ணுறேன். இங்கே ஒரு ஸ்டெப்ஸு மாதிரி போட்டு அப்படியே வெளில போயிட்டு அந்த மாதிரி போட்டுருவேன் கைஸ். இன்னும் நான் வந்து டார்ச் கிராஃப்ட் பண்ணணும், வீட்டுக்கு வெளில வச்சா அவ்வளோதான் எதுவுமே வராது. அப்புறம் பெட்டு கிராஃப்ட் பண்ணணும், நைட் ஆயிடுச்சுன்னா தூங்கிடலாம். வேறுனா இது ஃபர்னஸ்ஸு, ஏன்னா இப்போ எனக்கு அங்கே மேலே காமிக்குது பாருங்க கைஸ், கம்மிக்கிட்டே வருது, ஃபுட்டும் இல்லை. இங்கே கிராஃப்டிங் பெஞ்ச் வைக்கட்டா, இல்லை அங்கேயே வச்சிடும், அவ்வளோதான் கைஸ். இன்னும் ஒரு பிளாக் உள்ளே போட்டா சரி, அப்புறம் போ. இங்கே ஒரு பிளாக் வச்சிடலாம், ஏன்னா இப்போ போயிட்டு வரதுக்கு ஈஸியாக இருக்கும். வெளில ஏதாவது இருக்கா? இல்லை. இன்னொரு பிளாக் உடைக்கலாமா வேணாமா? சரி உடைப்போம். லேட் ஆகிட்டே இருக்கு கைஸ். என்ன கைஸ், ஃபஸ்ட்டு இதை எடுத்துருவோம், கொஞ்சம் உள்ளே நல்லா தோண்டிடுவோம், அப்புறம் இது பண்ணலாம். லேட் ஆகுது கைஸ். பிக்காக்ஸ் யூஸ் பண்ணிட்டா வேணாமா? யூஸ் பண்ணுவோம் கைஸ், வேகமாக உடைக்குது, நல்லா தான் இருக்குது. சரி இதை வச்சு உடைப்போம். காலையில் ஆயிடுச்சா? வெளிச்சமாக வருது. இதை முடிச்சுட்டு காலையில் ஆயிடுச்சான்னு பார்ப்போம். ஐயோ எக்ஸ்ட்ரா வச்சுட்டுனே. அது ஏன் கிராஃப்டிங் பெஞ்ச் மட்டும் உடைக்கிறதுக்கு இவ்வளோ நேரம்? நான் அவ்வளோ கைஸ். இப்போ வெளிச்சமாக வந்தது.
விடுங்க. இதுனா கைஸ் கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சரி விடுங்க. இந்த கிராஃப்ட் பண்ண ஏதாவதுக்கா முடியும் வந்துட போகுது. ஜாம்பி க்ரீப்பர் ஏதாவது கிராஃப்டிங் பெஞ்சை போடுவோம். இங்கே போட்டுடலாம் கைஸ். பெஸ்ட் ஐடியா. எட்டி பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரி எத்துருவோம். எதுக்கு அச்சிங்கமாக இருக்குது. இங்கே வைப்போம் கைஸ். இங்கே உட்டன் பிளாங்கே வைப்போம். ஏதாவது இருக்கா பார்ப்போம் கைஸ். ஸ்பைடர் கைஸ் நல்ல வேலை பார்க்கல. சீக்கிரம் காலையில் ஆக மாட்டேங்குது கைஸ். லேட் ஆகிட்டே இருக்கு. எப்போ கைஸ் காலையில் ஆகும்ன்றது. மறுபடியும் போய் மரம்லாம் எடுத்துகிட்டு வரணும். என்ன கைஸ் பண்ண லேட்டாகுது. வீடியோ சீக்கிரம் முடிக்கணும் கைஸ். இது கொஞ்சம் பெரிய வீடியோ தான். கன்ஃபார்ம் லேட் ஆகும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். சரி வாங்க விளாட்ருக்கோம். இதுலேருந்து அது குடிக்கணும். இப்போ இதுலேருந்து அது இப்படியே காலையில் வரைக்கும் பண்ணிருப்போம் கைஸ். ஹெல்த் இல்லை, ஹங்கர் போயிட்டுருக்கு கைஸ். என்ன பண்ணுறது. நாளைக்கு காலையில் சாப்பாடுக்கு தேடி போகணும். அதுக்கப்புறம் வுட்டுலாம் தேடணும் கைஸ். மேலே ரூஃப் கட்டணும். ஏதாவது இருக்கா வெளில போட்டால் கைஸ். ஜாம்பி ஸ்பைடர் மூடிடு. இல்லை கைஸ் வெளில பார்த்தா ஃபுல்லாக வாசல்லே எல்லாம் கேம்ப் வச்சிட்ருக்கு கைஸ். அங்கே பாருங்க கைஸ். காலையில் ஆக போகுது. வெளிச்சம் வந்துச்சு. க்ரீப்பர் மட்டும் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் கைஸ். ஏன்னா க்ரீப்பர் மட்டும்தான் காலையில் ஆனாலும் சாவாது கைஸ். எல்லாம் போயிடுச்சா என்ன கைஸ்? இன்னும் போல. சரிங்க அப்படியே க்ரௌச் பண்ணிட்டு பார்ப்போம். போக மாட்டேங்குது. சரி மூடிடுவோம். இங்கே வந்துட போகுது. அப்புறம் அதை வேறு கில் பண்ணிருக்கணும். போகவே மாட்டேது. என்ன பண்ணுற? கில் பண்ணுறட்டா. ஒரு நாள் சூரியன் வெளில வந்தால் தானோ. லைட்டாக போய் பார்ப்போம். இருக்கு ஜாம்பிலாம் போயிடுச்சு. இது மட்டும்தான் இருக்குது. சரி விடுங்க போகும். க்ரீப்பர் இருக்கா? க்ரீப்பர் செக்கிங் கைஸ். செக்கிங் ஃபார் க்ரீப்பர். சரி வாங்க போயிடலாம் சீக்கிரமாக. சீக்கிரம் போயிட்டு கைஸ். கீழே பார்த்தீங்களா கோல் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த இடத்துக்கு போயிடுறேன் கைஸ். அப்போ தான் இவனுங்க வந்தால் அடிக்க முடியும். ஃபஸ்ட்டு வுட் எடுப்போம். பிக்ஆக்ஸ் எடுப்போம். அந்த கோல் எடுக்கிட்டா வேணாமா கைஸ்? இந்த பிக்ஆக்ஸ் வச்சு என்னால் உடைக்க முடியுமா? இல்லை ஸ்டோன் பிக்ஆக்ஸ் தான் எனக்கு வேணுமா? ட்ரை பண்ணுவோம். ஆனால் அவனுங்க வந்துட்டானுங்கண்ணா. வாட்டர் ஜாம்பி. சரி உடைப்போம் கைஸ். போகலாம். தண்ணியில் குச்சிடு. சே கரெக்டாக தண்ணியில் குதிக்கலான்னு பார்த்தா அந்த சாண்டில் பட்டுது கைஸ். அப்படியே சைலண்ட்டாக போவோம்.
இப்போ வந்தது அவள் தான் கைஸ்லாம். ஐஎம் குக்டு. உடச்சிடே சீக்கிரம், ஆக்சிஜன் போதே. 2 ஆர்ட் கைஸ் வந்துட்டாடுங்க கைஸ். சொன்ன மாதிரி இன்னும் ஒரு ஹெல்த்து தான் கைஸ் இருக்குது. சீக்கிரம் ஏறே ஏறே ஏறே. அப்பா ஏறிட்டேன் கைஸ். எங்கே கைஸ் இது கைஸ்? ஒரு ஹார்ட் தான் கைஸ் இருக்கு. மேலே பாருங்க கைஸ். இது கிட்ட மட்டும் நான் டை ஆகக்கூடாது கைஸ். இப்போ டையானா அவள் தான் கைஸ். ஆக்ஸு பிக்காக்ஸ் எல்லாம் போயிடும் கைஸ். இன்னும் கொஞ்சம் வருது பாருங்களேன். பார்க்குது நம்மளுக்கு ஏன் ஒம்பு அப்படியே இருப்போம். இந்த வழியாக போய் ட்ரை பண்ணலாமா? சரி, இந்த வழியாக எதுவுமே இல்லை, போவோம் கைஸ். சொன்னோன்னே வந்துச்சு கைஸ். ட்ரைடன்ட் வச்சிருக்கு கைஸ். தப்பிச்சுட்டு வச்சிச்சு கைஸ். மறுபடியும் அந்த இடத்துக்கு போகணும் கைஸ். இல்லைனா வந்து அடிச்சிருவானுங்க. என் வீடு அந்த சைடு கட்டியிருப்பேன் கைஸா. கைஸ் உட்டுலாம் போயிடுச்சு கைஸ். சரி, இந்த டெம்பிள் உள்ள போய் பார்ப்போம். இது என்னன்னே தெரில. சரி, டெம்பிள்னு சொல்லுவோம். மாட்டிக்கிட்டேன் கைஸ். இதை உடச்சி ஒரு வழி மாதிரி கட்டுவோம் கைஸ். ஓகே, இப்போ வழி மாதிரி கட்டிடலாம் கொஞ்சம். ஓகே கைஸ், இங்கே கட்டுவோம். அங்கே ஒன்று போட்டு ஜம்ப் பண்ணுறலாம் கைஸ். கரெக்டாக சென்டரில் தான் இந்த ட்ராப் இருக்கும் கைஸ். அதனால் கொஞ்சம் ஓரமாகவே போகும். ஓகே கைஸ், இப்போ போகலாம். கொஞ்சம் அந்த சைடு போகணுமோ? சரி விடுங்க, சேஃப்டியாக இந்த வழியாகவே போயிடலாம். இப்போ குதிக்கலாமா கைஸ்? குச்சா ஹெல்த் வேறு போவோம். என்ன கைஸ், கீழே எல்லாம் உடஞ்சிருக்கு. யாராவது ட்ராப்பில் குதிச்சிருப்பாங்களோ? என்ன கைஸ், எல்லாமே உடஞ்சிருக்கு. யாரோ ட்ராப்பில் குதிச்சிருக்காங்க. இல்லை ஏதாவது மாப்லாம் குதிச்சிருக்கோங்க கைஸ். அந்த க்ரீப்பரு, ஜாம்பி, ஸ்பைடர் பாருங்க கைஸ். சொன்ன மாதிரியே உள்ளதான் இருக்குங்க. அங்கே போது பாருங்க. சரி, குதிச்சிடலாம் கைஸ். கைஸ் எல்லாமே இங்கே தான் கைஸ் இருக்குது. நோ, வேணாம் கைஸ், வேணாம். சேர்த்துட்டேன். ஸ்கெலிட்டன் ஷார்ட் யூ. அந்த ஸ்கெலிட்டன் கிட்ட போய் சேர்த்துட்டேன் கைஸ். இப்போ மறுபடியும் இவனுங்க தண்ணியிலேருந்து வந்து அடிப்பாடுங்க கைஸ். சீக்கிரம் போயிடலாம். சீக்கிரமாக பெட்டு கட்டணும் கைஸ். இப்போதைக்கு ஸ்டிக்கு மட்டும் வச்சுப்போங்க கைஸ். ஸ்வாட் எதுவுமே இல்லை. இந்த ஸ்டிக்கு வச்சு தான் அடிக்க முடியும் யார் வந்தாலும். அங்கே மவுண்டன் கைஸ் கேக்டஸில் வச்சுக்கிட்டேன் கைஸ். அந்த மலை மாதிரி இருக்கு கைஸ். அங்கே போகலாம் கைஸ். மரம்லாம் நிறைய இருக்குது. என்ன கைஸ், கேவ் மாதிரி இருக்குது. சரி விடுங்க, அப்புறம் பார்ப்போம். போக முடியே. எப்படியாவது போயிடணும் கைஸ். ஏன்னா நைட்டு வேறு வந்துட்டுருக்கு. அங்கே மட்டும் ஆப்பிள் இருந்தால் நல்லாயிருக்கும் கைஸ். ஏன்னா இது என்னது கைஸ், டப்பா? ஆர்மாண்ட் இல்லை கைஸ். அதான் கைஸ், நம்ம வர்றது தெரிஞ்சோன்னு அப்படி ஆயிடுச்சு. ஃபுட்டு கச்சிச்சு கைஸ்.
நிறைய வுட் இருக்கு கைஸ். எப்படியோ நம்ம வீடை கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சிடும் கைஸ். கொஞ்சம் நிறையவே எடுத்துகிட்டு போகலாம். கைஸ் இருங்க கைஸ், அடிச்சு பீஃபாக எடுத்துடலாம். இது மரமா? இல்லை கைஸ், லேட் ஆகுது. லைட் ஆகுதா? இல்லை 10 minutes later. சரி, நான் கட் பண்ணிட்டு போடுறேன் கைஸ், ஏன்னா கொஞ்சம் லேட் ஆகும். கைஸ் இதான் கைஸ், இப்போ நான் வீட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதுதான் கைஸ் என் வீடு. அதுக்கப்புறம் நான் ஸ்டோன் டூல்ஸ்லாம் கிராஃப்ட் பண்ணுறேன். பெட்டு எல்லாமே கிராஃப்ட் பண்ணிட்டேன் கைஸ். பாருங்கள், நல்லா இருக்கா வீடு? கைஸ் கிரீப்பர் ஆனால் வந்துடாத, அப்படியே சைலண்ட்டாக பின்னாடி போயிடு. சரி விடுங்க, நம்ம இப்படி போவோம். இப்போ நான் எங்கே போகிறேன்னு நீங்கள் கேட்கலாம் கைஸ். மறுபடியும் வுட்டு ஏன் எடுக்கலான்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நான் இப்போ வுட்டு எடுக்கிறதுக்கு போகல கைஸ். நான் அங்கே போனத்தில் ஒன்று பார்த்தேன். அது என்னன்னு நான் உங்களுக்கு அங்கே போய் காமிக்கிறேன் வாங்க. அது ஒரு சீக்ரெட் கைஸ். அது எப்படி கிடச்சதுன்னே எனக்கு தெரில கைஸ். கிட்ட வந்துட்டோம் கைஸ். அங்கே வுட்டுலாம் வெட்டிகிட்டு இருக்கும்போது தெரியாமல் அந்த எத்தை கண்டுபிடிச்சேன் கைஸ். குச்சி ஏறணும். இப்போ இதை உடைக்கணுமா? சரி இப்படி போயிடலாம். கொஞ்சம் கிட்ட வந்துட்டோம் கைஸ். இந்த வழியாக தான் வந்தேன். அந்த சைடா? இப்படி தான் வந்தேன். கிடச்சிச்சு கைஸ். இதான் கைஸ் சொன்ன மைன் கிடச்சிது கைஸ் எனக்கு. கோல்டு டைமண்ட் இல்லை, கோல்டு அயன் அதெல்லாம் பார்த்தேன் கைஸ். அங்கே பாருங்கள். அப்படியே இங்கேருந்து தான் கைஸ் ஸ்டோன் டூல்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய் கற்றுனேன். கொஞ்சம் வுட்டுலாம் எடுத்துப்போம். இப்போ எனக்கு கோல் மட்டும்தான் கைஸ் கிடைக்கணும். இப்போ அயன் மட்டும் எடுக்க போகிறேன் கைஸ். நான் அதுக்கு ஆக்ஸில் பண்ணுறேன், பிக்காக்ஸில் பண்ணுவேன். பார்த்தீங்களா கைஸ், ஃபஸ்ட் அயன் நம்மளுக்கு. சரி, இப்போ பேஸ்க்கு போகலாம் கைஸ். கோல்டு எடுக்க முடியுமா? வாங்க பார்க்கலாம். இல்லை கைஸ், கோல்டு வராது. சார், கோல்டை வேஸ்ட் ஆகிட்டேனே. ஒரு கோல்டு ஆர்மராச்சும் கட்டிக்கலாம் அதை வச்சு. கொஞ்சம் உள்ளே போய் பார்க்கலாம்ல, இது இருட்டாக இருக்கு. ஸ்பைடர்லாம் வந்து அவள் தான் கைஸ். ஹெல்த்தும் இல்லை கைஸ். கோல் கிடச்சிச்சு. கோல் கிடச்சிச்சு கைஸ். நிறைய இருக்கு கைஸ். இன்னும் கூட இருக்கு கைஸ். நம்மளுக்கு இது வரைக்கும் போதும். சரி போகுமா? ஒரு பிளாக் போட்டு மேலே ஏறிடலாம் கைஸ். ஓகே, இதுக்கப்புறம் பேஸுக்கு போகிறதான் கைஸ். இந்த வழியாக போனால் இடிச்சுப்போம். சைடில் எப்படியே கட்டுவோம். அந்த சைடு போயிடலாம். அப்படியா? இப்போ அந்த பிளாக்லாம் வேஸ்ட் ஆகுமே.
உடச்சா இப்போ கீழே போயிட்டா மேலே வர முடியாது. சரி விடுங்க, அது அங்கே தான் இருக்கும். எப்படியாவது குதிச்சு போயிடலாமா? சரி போக முடியாது, எதுக்கோ ஒரு பிளாக் போட்டே போகும் நம்மளுக்கே. கைஸ் ஜாம்பி வருது கைஸ், ஜஸ்ட் மிஸ்டு கைஸ். நேரம் இன்னும் கொஞ்சம் கோல் எடுக்கலாம். நாங்கள் வந்தோன்னா அவ்வளோதான், ஜாம்பி நம்ம கதையை முடிச்சிருக்கோம். மேலே வந்துட்டோம் கைஸ், அந்த சைடு குச்சி அப்படியே போயிடலாம். ஓட கிட்ட வந்துட்டோம், மேலே வந்துட்டோம் கைஸ். மட்டன் இருக்கு கைஸ், சாப்பிட்லாம். இன்னும் கொஞ்சம் அங்கே இருக்கு. சரி பரவாயில்ல விடுங்க. கரெக்டாக தான் போகிறோமா? ஏன்னா நாங்கள் மவுண்டனே பார்க்க கைஸ், தண்ணிலாம் இருக்கு. கரெக்டாக தான் போகிறோமானே தெரியலையே. தண்ணி பார்த்துட்டா அங்கே இருக்குது பாருங்க கைஸ். ஓட்ட 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 தப்பிச்சிட்டேன் கைஸ். சீக்கிரம் போ கைஸ். அங்கே தெரிஞ்சு நம்ம வீடு. அங்கே பாருங்க கைஸ், ட்ரேடர் வந்திருக்கா. எம்ப்ராய்டெலாம் நம்ம கிட்டே இல்லை. ஸ்டிக்கு நிறைய சேர்த்துப்பான். இவன் அடித்தா போஸ் தூக்கி மேலே போட்டுருவாங்க கைஸ். சேஃப்டியாக தான் இருக்கணும். கொஞ்சம் நிறைய ஸ்டிக்கு சேர்த்துப்போம். ஓகே கைஸ், இப்போ போய் இது கிராஃப்ட் பண்ணிடலாம். டார்ச். இப்போ இருட்டாக இருக்க இடத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்க போகிறோங்க கைஸ். ராட்டன் ஃப்ளெஷ்ஷு சாம்பிளிங் அங்கே வச்சிடலாம். டர்ட்டி அங்கே வச்சிடலாம். இப்போ வந்து நான் அயனை வந்து ஃபர்னஸில் போடணும் கைஸ். எதை பேர்ன் பண்ணலாம்? கோல் ஸ்டிக்கு இதாகாதா கைஸ்? ஸ்டிக்கை வச்சு பேர்ன் பண்ண முடியாது போலயே. ஃபஸ்ட்டு கிராஃப்ட் பண்ணுவோம். இருங்க, இது பண்ண முடியா? ட்ரை லீஃப் போட்டு பார்ப்போம். ஸ்டிக் எடுத்துடலாம். இதுவும் ஆகாது படி. அப்போ எது வச்சு தான் பேர்ன் பண்ண முடியும்? கோல் வச்சு தான் பேர்ன் பண்ண முடியுமா? ஃபஸ்ட்டு டார்ச் தான் கைஸ் எனக்கு முக்கியம். 8 போதுமா? சரி போதும். இந்த இடத்துல ஒன்று, அந்த சைடு ஒன்று. அப்பா இப்போ வெளிச்சமாயிடுச்சு கைஸ் உள்ள. இப்போ வெளியில் கொஞ்சம் வச்சிடலாம். இங்கே ஒன்று, இங்கே இந்த சைடு, இந்த சைடு வைக்க முடியாது. ஸோ இங்கே வைப்போம். இங்கே வச்சுட்டு இந்த சைடு ஒன்று. ஓகே கைஸ். வீட்டு வெளில வச்சு என்னை பூட்டிட்டேன் கைஸ். டார்ச் உள்ள வச்சிடலாம். இன்னும் நான் அயன் ஸ்மெல் பண்ணோம். சரி அடுத்த பார்ட்டில் பார்த்துக்கலாம் கைஸ். அயன் ஸ்மெல் டீம் இல்லை. ராட்டன் ஃப்ளஷ் இதாக முடியுமா? இல்லை கைஸ், இதுவும் ஆக மாட்டேங்குது.
சரி உள்ளே வச்சுருவோம். லீஃப் கன்ஃபார்ம் ஆகாது கைஸ். சரி கைஸ், இதான் கைஸ் என் வீடு. எப்படியோ நான் பார்ட் 1 சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டேன். பாருங்க கைஸ், நல்லா இருக்கா? நைட் ஆக போகுது. சரி, இதான் கைஸ் பார்ட் 1. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.